டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து நடந்து முடிஞ்ச கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த அப்டேட் பற்றி ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து சார் எங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா த செலெக்ஷன் ஷெட்யூலில் டிஎன்பிஎஸ்சியோட த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் இது வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9 நமக்கு வந்திருந்தது. இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கான ஆன்ஸ்கிரீன் சிவி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மார்ச் 17 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்ச் 28 அன்னைக்கு இதுக்கான அடிஷனல் லிஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அதுவும் நம்ம டிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு சில பர்டிகுலராக சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் அப்லோடுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 12 முடிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் வந்து இந்த ஆன்ஸ்கிரீன் சிவி முடிச்சுட்டு இதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்னால இன்டர்வியூ எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது. இது டைரக்டா அடுத்தது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிசிக்கல் சிவி. பிசிக்கல் சிவி அண்ட் கவுன்சிலிங் இது நமக்கு நடக்க போகுது. அதனால கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ நிறைய கேண்டிடேட் கேட்டிருந்தாங்க, சார் இப்போ எங்களெல்லாம் நம்பர் அதாவது என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு எதுவும் வரலையே அப்படின்னு. ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருந்தேன், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் அந்த சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருந்தாங்க. ஆன்ஸ்கிரீன் சிவின்றது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நம்ம என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்கோமோ அதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கான பிசிக்கல் சிவி கம் கவுன்சிலிங் வந்து கம்மிங் மீ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான அப்டேட். நிறைய நான் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்காங்க. அதனால வித் சயின்ஸ் ஆல்சோ நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ், இது இல்லாமல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் போஸ்ட், அசிஸ்டன்ட் மேனேஜர், இது மாதிரி நிறைய லைப்ரரி டெக்னிக்கல் இது மாதிரி நிறைய போஸ்ட் கூட ஆகுதுல இந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான அப்டேட். ஏன்னா நிறைய பேருக்கு அவசரம் இருந்தது எப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் வரும் அப்படின்னு நிறைய பேர் கண்டினியூவாக நம்ம கிட்ட நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருந்தீங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ் வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. பிசிக்கல் சிவி கம் கவுன்சிலிங் வந்து நாங்கள் மே மந்த் வைக்க போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த பப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் ஃபார் பிசிக்கல் சிவி கம் கவுன்சிலிங் வந்து நம்ம இந்த மந்த் எண்டில் எதிர்பார்க்கலாம். எண்ட் ஆஃப் ஏப்ரல்ல வந்து எதிர்பார்க்கலான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேல பண்ணோம் அப்படின்னா வித்தின் 1 or 2 வீக்ஸ் முன்னாடி அதுக்கான லிஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா மேல முடிச்சா தான் வந்து நம்மளுடைய அப்கமிங் த ஆனுவல் பிளானர்ல இருக்கிற த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த குரூப் 1 எக்ஸாம், அந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து கரெக்டாக ஏப்ரல் 1 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து குரூப் 4 வரப்போது அது முடிஞ்ச முன்னே நமக்கு வந்து நம்மளுடைய ஆனுவல் பிளானர் சொன்ன மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டுமே அந்த மே மந்த் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அதுக்குள்ள அந்த நோட்டிஃபிகேஷன் முடியறதுக்குள்ள இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நாம வந்து மே எண்டுக்குள்ள நம்ம கிட்ட வந்து அந்த பிசிக்கல் சிவி கவுன்சிலிங் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஜாப் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வந்து இன்னைக்கு டேட்ல வந்து இது ஒரு மாஸ் அப்டேட். ஏன்னா இந்த அப்டேட்டுக்காக நம்ம நிறைய வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது எப்போ வரும், நம்ம எப்போ நமக்கு பிசிக்கல் சிவி எப்போ வரும், கவுன்சிலிங் எப்போ, இது மாதிரி கண்டினியூவா நம்ம கேண்டிடேட்ஸ் கேட்டதுக்கு இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அஃபீஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி டெக்னிக்கல் பொறுத்து வைக்கிறோம் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து மே 7ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன். அப்போ அதுக்குள்ள அதே மாதிரி அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட்
21 மே வந்து நமக்கு நான் இன்டர்வியூக்கான நோட்டிஃபிகேஷன். அப்ப இதுக்குள்ள மோஸ்ட்லி இத கம்ப்ளீட் பண்ண டிஎன்பிஎஸ்சி வந்து மோஸ்ட்லி முடிச்சுருவாங்க. இது வந்து இன்டர்வியூ போஸ்ட். அதனால இப்ப படிக்கிற கேண்டிடேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இன்னும் இந்த இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்ல நமக்கு இன்னும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது நெறைய பேர் கேட்டுருக்கீங்க. பட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அத அப்டேட் பண்ணல. அதனால என்ன ஜாப் வரும், எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே 7. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே 21. ஸோ மே மந்த் வந்து கண்டிப்பா நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ கேண்டிடேட் ஒரு முக்கியமான மந்தா இருக்கும். ஏன்னா இப்ப படிச்சுட்டு இருக்கிற கேண்டிடேட்டுக்கும் சரி, இதுல போஸ்டிங் வாங்கிட்டு அடுத்து போஸ்டிங் படிச்சிருக்க கேண்டிடேட்டுக்குமே இது ஒரு மாஸ் அப்டேட். ஸோ அதனால அ இப்ப நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூல ஸோ ஆன் ஸ்கிரீன் சிவிக்காக வெயிட் பண்ற கேண்டிடேட் உங்களுக்கான பிசிக்கல் சிவி வந்து மே மாசம் நடக்க போகுது. அதுக்கான பப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அட்மிட் ஃபார் பிசி. எவ்வளோ கேண்டிடேட் பிசிவி கவுன்சிலிங்ன்றது இந்த மந்த் எண்ட்ல கூட நம்ம டிஎன்பிஎஸ்சில எதிர்பார்க்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி என்ன மந்த் சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ரிசல்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா டிலே ஆகாது. ஏன்னா இந்த ரிசல்ட்ஸுமே ரொம்ப குயிக்கா ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால டிஎன்பிஎஸ்சிக்கு நமது கேண்டிடேட் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அதுக்காக இதுக்கு பத்தி ஃபர்தர் அப்டேட் வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேன். ஆனா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.